இது என்னம்மா சென்ட்ரு? ஹவுசிங் போர்ட் சென்டர்னா? ஹவுசிங் போர்ட் சென்டரா? மேக்ஸிமம் எவ்வளோ பேர் சமைக்கிறீங்கம்மா? இல்லை இத்தனோண்டு கட்டடத்தில் நீங்கள் வந்து பசங்களை இதே சமையல் இத்தனோண்டு தான் இருக்குது, இதுலேயே சமையல் செய்கிறீங்க, இதுலேயே வந்து உட்கார வைக்கிறீங்க. எப்படி இது சாத்தியமா? அட்டண்டன்ஸு 25 குழந்தைங்களுக்கு போட்டிருக்கீங்க. 25 குழந்தைங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்டில் இருக்கிறாங்கம்மா? சரி, 4-5 பசங்களுக்கும் இங்கே இருக்கிற பசங்களுக்கும் நீங்கள் வந்து 25 பேருக்கு போட்டிருக்கீங்களே எப்படிம்மா? இல்லைங்க சார், வந்துருவாங்க. எங்கே போய் கொடுத்துருக்கீங்க? சரி, இங்கே ஆளே இல்லை, எப்படி நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க? எப்படி ப்ரெசென்ட் 25 பேர் இப்போ எத்தனை பசங்க கவுண்ட் பண்ணுங்க. என் வேலையே இதுதான்மா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனுங்களா, என்கிட்ட ஃபோனில் பேசுனீங்களா? பேசும்போது என்ன சொன்னீங்க? ரிப்போர்ட்டர்னா ரிப்போர்ட்டர் வேலையை பாருங்கன்னு சொன்னீங்களா? ரிப்போர்ட்டர் வேலையை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் மேடம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒன்றும் இல்லை, அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? இப்போ 25 பசங்க உட்காந்து படிக்கிற அளவுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்கா? சொல்லுங்க மேடம். நான் கலெக்டர்கிட்டே பேசிட்டேன், நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேள்வி இல்லை வேறு யார்கிட்ட கேட்குறது? நீங்கள் தானே அதிகாரி. அது என்ன பிரச்சனைன்றது நான் கலெக்டர் ஃபோன் பண்ணாரு, சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைங்க? நான் சொல்லிட்டேன். அதான் என்ன பிரச்சனை சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க பிரச்சனை? நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணிட்டு பேசுனா நான் என்ன பேசிட்டோம்? இல்லைங்க, எது இருந்தாலும் ரெக்கார்டு தான். இப்போ நீங்கள் ஏற்ற சொல்கிறதுக்கு இன்னும் இது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ரெக்கார்டு ஆகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்களால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்லை, அதை முயற்சி பண்ணுறது தாங்க பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதான் செய்யுங்கன்றேன் நான். இல்லை அதுதான், இப்போது அந்த 25 பசங்க உட்கார அளவுக்கு அது கெப்பாசிட்டி இடம். இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து அவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் உடனே இருந்திருக்குங்க, அப்படி தானே? நாட்டில் எங்கேயும் ஏமாத்தல, இங்கே பால்வாடியில் மட்டும்தான் ஏமாத்துறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ வந்து. இல்லைங்க, நீங்கள் இப்போது ஒரு 12 பேர் 10 பேர் தான் வராங்க, 25 பேருக்கு அட்டண்டன்ஸ் போடுறாங்க. இது தப்பு இல்லை? நீங்கள் சொல்லுங்கள் மேடம். மேடம், இந்த ஒரு அங்கன்வாடியில் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா? எல்லா அங்கன்வாடியிலும் இப்படி தான் பண்ணுறீங்களா மேடம்? மேடம், உங்களுக்கு வேற என்ன வேலை இல்லையா? இதான் வேலையா உங்களுக்கு? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறீங்க, அப்பட்டமா நடக்குது. பண்றாங்க, தப்பு பண்றவங்கள போய் பிடிங்க போங்க. யார் தப்பு பண்றாங்க? அதாங்க உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இந்த தப்புக்கு யார் காரணம் சார் நீங்கள் சொல்லுங்கள். 10 பசங்க வராங்க. காரணமா தப்பு பண்றதுக்கு? 10 பசங்க தான் வராங்க. 20 பசங்களுக்கு தான் போட்டுருக்காங்க அட்டெண்டன்ஸ், தெரியுமா உங்களுக்கு? 25 பேருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. எங்க போட்டுருக்காங்க 25 பேர்? நான் தான் பார்த்தனே. எப்படி போட முடியும்? நான் தான் பார்த்துட்டு வந்தனே. நீங்க எப்படி அப்பட்டமா போய் சொல்றீங்க? அதிகாரம் இருக்குதுன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போங்க. சும்மா வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க லேடிஸை. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வேண்டி வரும். தாராளமா கொடுங்க. கொடுக்குறேன், கண்டிப்பா கொடுக்குறேன். தாராளமா கொடுங்க. அதனால தான் ரெக்கார்டிக்கலா பேசுறது. பொம்பளைங்களை வந்து மிரட்டி காசு வாங்குறதா வேலை உங்களுக்கு. எவ்வளவு கொடுத்துறீங்க? எந்தெந்த ரிப்போர்ட் கொடுத்துறீங்க மேடம்? நாங்க எத்தனையோ பேர் ரிப்போர்ட்டர் பாத்துக்கிறோம், எத்தனையோ ரிப்போர்ட்டர் வந்து காசு பச்சுன்னு போறதா வேலையா இருக்கிறாங்க. சரி, யாருக்கெல்லாம் கொடுத்துக்கீங்க? உங்ககிட்ட லிஸ்டா இருக்கும்ல? இருக்கு, அது அப்படியே சொல்லுங்க. கிட்ட சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. சரி, யாரெல்லாம் அந்த மாதிரி எவ்வளவு பணம் கொடுத்துக்கிறீங்க? அப்ப நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? சம்பாதிக்கிறோம், நாங்க கொட்டி வச்சுக்கிறோங்க மூளையில. ஏன் அப்ப ரிப்போர்ட்டருக்கு ஏன் பணத்தை கொடுத்தீங்க? எதுக்கு? நீங்க உங்களுக்கு வேற எங்கேயுமே தப்பு இல்லைங்க, இங்க மட்டும் தான் தப்பு நடக்குதா? நாட்டுல எல்லாம் எத்தனை தப்பு நடக்குது தெரியாதா உங்களுக்கு? என்னென்ன தப்பு எங்க நடக்குது சொல்லுங்க மேடம், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. நீங்க போய் பாருங்க, தினம் நியூஸ்ல வரத பார்க்கல? நியூஸ் போடுறதே நாங்க தான் மேடம். தினம் நியூஸ்ல எத்தனை வெட்டு குத்து கொலை நடக்குது அதெல்லாம் பார்க்கலையா நீங்க? அதை விட்டுருங்க, உங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. என்னத்தை விட்டுடுங்க? உங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. என் சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். உங்க வேலையை பாருங்க போங்க. சும்மா வேணும்னு வம்பிழுக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க நீங்க. வம்பிழுக்கிறது நீங்களா நானா? நாங்களா வந்தோம் இப்போ உங்ககிட்ட, உங்களை தேடி வந்தோமா நாங்க? அதிகாரினா உங்களை தேடி வர்றதாங்க அதிகாரி. நீங்க எப்ப எதுக்காக இருக்கிறீங்க? அப்போ நாங்க எதுக்காகவும் இல்ல. ம் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு போ. சரி.
என்கிட்ட கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத, நீ கிளம்பு. ம். அப்போ நடக்கிற தப்பெல்லாம் உங்களால தான் நடக்குது. ஆமா, நான் ஒரு ஆள் தான் காரணம். இங்க நடக்கிறதுக்கு, நாட்டுல நடக்கிறதுக்கு அத்தனைக்கும் நான் ஒரு ஆள் தான் காரணம். அப்ப நடக்கிற தப்பு யாரால நடக்குது? அத்தனைக்கும் நாட்டுல நடக்கிற தப்புக்கு அத்தனைக்கும் நாங்க தான் காரணமா? நாட்டுல நடக்கிறத விட்டுருங்க, உங்களுடைய கண்ட்ரோல்ல நடக்குது இல்ல, அந்த தப்புக்கு யாரு காரணம்? எங்க கண்ட்ரோல்ல நடக்குதுன்னா அது நான் ஒரு நாளைக்கு வரும் குழந்தைங்க, ஒரு நாளைக்கு வராது. சின்ன குழந்தைங்க, பால்வாடி குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களும் எல்லாம் ஒரு ஜுரம் வராது, ஒரு காய்ச்சல், குழந்தைங்களுக்கு எதுவுமே வராதா? எல்லாமே அப்படியே வந்து உட்காந்துக்குவாங்களா? அதனாலதான் கேக்குறேன். சரி, வராத குழந்தைங்க ஆப்சென்ட் போடலாம்ல? ஆப்சென்ட் தான் போட்டு இருக்காங்க. எங்க போட்டிருக்காங்க? அவங்க அட்டெண்டன்ஸை காட்ட சொல்லுங்க, ஹெட் நர்ஸ் சொல்லுங்க, செக் பண்ணுங்க. உங்ககிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம், உங்ககிட்ட நீங்க செக் பண்ணீங்களா அந்த அட்டெண்டன்ஸை? எத்தனை பேருக்கு ப்ரெசென்ட் போட்டிருக்காங்க? இப்படிதான் ஒரு அதிகாரி கண்மூடித்தனமா இருப்பீங்களா? ஜோதி, இங்க வாமா. இங்க இல்ல, ஒரு அதிகாரி இப்படிதான் கண்மூடித்தனமா இருப்பீங்களா நீங்க?